சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ பல நாட்களாக என்னுடன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் பதிலளிக்க வந்திருக்கிறேன். சாயப்பா, என் துணையிடம் நான் என்று ஒன்று சேர்வேன் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். என் துணையுடன் நான் என்று சேர்வேன், என் துணையை நான் என் கண்களால் என்று காண்பேன் சாயப்பா என்று நானும் அவரும் எங்கள் வாழ்க்கையை துவங்குவோம் என்று நீ கேட்கிறாய் அல்லவா? இப்பொழுது நான் உன்னை பற்றி சொல்கிறேன். உன் மனதில் உன் துணையின் மீது அதிக அளவு அன்பை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய். அவரை நீ காணாமலும் அவருடன் வாழாமலும் உன்னையே நீ வருத்தி கொண்டு மனதில் பல வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இதில் சுற்றி இருக்கும் நபருக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். இப்படி வேதனையில் இருக்கும் என் குழந்தையிடம் நான் ஒன்றை கேட்கிறேன். இப்பொழுது உன் துணையை பற்றி நான் சொல்கிறேன். அவரும் உன்னை பற்றி நினைத்து கொண்டு தான் இருக்கிறார். உன் மீது சில கோபங்கள் இருந்தாலும் உன் மீது அதிக அன்பும் அவருக்கு இருக்கிறது. உன்னுடன் வாழ வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு இருக்கிறது. உன்னை சுற்றி அவரை கேட்கும் அதே கேள்வியைத்தான் அவரையும் சுற்றி அவரை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அதே சூழ்நிலையில் தான் அவரும் இருக்கிறார். ஆகவே ஒருவருக்கொருவர் இப்படி பிரியமாக இருந்து கொண்டு பின்பு ஏன் இப்படி பிரிந்திருக்கிறீர்கள்? ஒருவருக்கொருவர் போட்டியும் போடுகிறீர்கள். முதலில் நான் போய் பேச இல்லை, அவர் வந்து பேசட்டுமா என்று ஒருவருக்கொருவர் எதிர்பார்த்து கொண்டு காலமும் நேரமும் போய்கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் உங்கள் இருவரையும் சுற்றி இருப்பவர்களோ நீங்கள் என்றும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்று குறியாக இருக்கிறார்கள். என் குழந்தையே, இதையெல்லாம் உடைத்து எறிய வேண்டாம். அதற்கு நீயும் உன் துணையும் ஒன்று சேர வேண்டுமா? உன் மனதை மாற்றிக்கொண்டு உன் துணையை தேடி நீ சென்றால் என்ன, அவர்தான் உன்மேல் பாசமாக இருக்கிறார் என்று நான் சொல்கிறேனே. என் குழந்தையே, நீயே போய் முதலில் பேசு. உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் நீயே விட்டு கொடுத்து போகலாமே. ஆனால் உன் சாயப்பா நான் ஒன்று நினைத்திருக்கிறேன். நீயும் உன் துணையும் திடீரென்று ஒரு இடத்தில் சந்தித்து பேச வேண்டிய சூழ்நிலையை நான் உருவாக்குவேன். அந்த இடத்தில் முகத்தை திருப்பிக் கொள்ளாமல் உன் துணையிடம் மகிழ்ச்சியாக பேசு. அவர் உன்னிடம் பேசுவார். நீங்கள் இருவருடன் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வதை உன் பெற்றோர் மட்டுமல்ல, உன் சாயப்பா நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நீ வாழக்கூடாது என்று நினைத்து உங்களை பிரித்த அவர்கள் முன் நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து காட்டுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையை சீராக்கும். நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து என் ஆலயத்திற்கு வர வேண்டும். அதுவே என்னுடைய மிகப்பெரிய ஆசை. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.